இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான தக்காளி வெங்காயம் போட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு என்ன பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம்னா சன்ஃபீஸ்டோட இப்பி தான். இதில் 8 பேக் வாங்கியிருக்கேன். அது கூடவே நான் சொல்கிற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனில் பச்சை கலரில் இருக்கும்ல அதுதான் பாது. அது கூடவே அது கீழே இருக்கிற பாட்டமில் ஆனியன் இருக்கும்ல அதுதான் அது. அது கூடவே கேப்சிகம் ஆனியன் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் லைட் ஆகிட்டு உடனே நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணியை ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க விடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல தண்ணி நல்லா கொதிச்சு வரும். அந்த டைம்ல நூடுல்ஸ் பேக்கெட்டை பிரிச்சு 8 பேக்ல 4 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் வீட்டில் 3 பேர் தான். அது 3 பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. வீடியோ பார்க்குற நீங்களும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ நூடுல்ஸை பிரித்து போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி ஒரு பிளேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற விடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரித்து விடுங்க, இல்லைனா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு பேன் லைட் ஆகிட்டான உடனே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் லைட் ஆகிட்டான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் பாட்டமில் இருக்கும்ல அந்த வெங்காயம், அதுக்கு அடுத்து கேப்சிகம். ஸோ இது 3 மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ரெட் சில்லி சாஸ் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இதை கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா அடி பிடிக்கும். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போயும் நூடுல்ஸில் மசாலா தருவாங்கள்ல அதில் ஒரு 4 பேக்கெட்டை பிரித்து கொட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சாசி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்படி வரப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தண்ணியே இல்லாமல் வடிகட்டி வச்சுருந்த அந்த இப்பி நூடுல்ஸை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் கரண்டி வச்சு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த மசாலா எல்லாமே எல்லா நூடுல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் பச்சை கலரில் இருக்கும்ல அதை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு மறுபடியும் கரண்டி வச்சு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட இப்பி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில். சரி வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு என் கையில் கொடுத்தாங்க அண்ணன். சரி வாங்க சூடாகிறதுக்குள்ளே அந்த ஸ்பூனை ஒரு சொருகி 3 திருப்பி அப்படியே கொத்தாள்ளி வாயில் போடலான்னு பார்த்தா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊந்துருச்சு. இதை தான் அந்த காலத்திலே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க போல், என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லிட்டு. சரி அதுவும் கீழே விழுறதுக்குள்ளே வாயில் அள்ளி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதோட இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நூல்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த பை ஃப்ரம் லொகேஷன் மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு எலெக்ஷன் வேற, எல்லாருமே மறக்காம ஓட்டு போட்டுருங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.